அத பேசுறதுல தவறே கிடையாது. சில பேர்களோட வலி, அந்த வலியை போக்குனவரே தேவர் ஐயா தானே. பல பேரோட வலிகளை போக்கிய அவங்களை ஏற்று ஒரு யாருக்குமே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத செய்தவரே தேவர் ஐயா தான். ஐயா அதாவது இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயா அதுவும் சொல்ல முடியல, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரை வச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவரு. அவர் நேதாஜியா வரும்போது அப்படியே புல் அரிச்சிருச்சுங்க இந்த படத்துல. இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன தியேட்டர் தான் நாங்க பார்த்தது. அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்னைக்காவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலாம்னு தான் நான் நினைச்சேன். அவ்வளவு அருமையா அவ்வளவு தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது. அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் எங்க ஐயா, அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான். அவ்வளவு போராட்டங்கள், அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாரும் கூட தெரியாது, ஆனா இவருக்கு தான் தெரியும். இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தானே இருந்திருக்கும். இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர், என்னோட சகோதரர். இது என்ன ஒரு அழகான விஷயம் தெரியுமா? இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவர் இல்ல, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் தேவர் இல்ல, அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவர் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே செய்யல. ஒரு தேசிய தலைவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. சோ இது உங்களுக்கு சேர்ந்திருக்கு. நீங்க தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க.